தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காமா ஐசி. காமா ஐசினா என்ன, காமா கரெக்ஷன்னா என்ன, இந்த ஐசி நம்ம ஸ்கேலார் போர்டில் என்ன வேலை பண்ணுது, இந்த ஐசிக்கு இன்புட் எங்கேருந்து வருது, இதோட அவுட்புட் என்ன, இந்த காமா ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எந்த செக்ஷனுக்கு இன்புட்டாக போகுது, இந்த காமா ஐசினால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அது எப்படி சால்வ் பண்ணணும், இதை பற்றின முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமா ஐசி டிசி டு டிசி ஐசிக்கு அடுத்து ஸ்கேலார் போர்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஐசி அப்படின்னு சொன்னோன்னா இந்த காமா ஐசியை சொல்லலாம். இதை காமா கரெக்ஷன் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன காமா கரெக்ஷன் அப்படின்னா நான் லீனியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது கருப்பு கலருக்கும் வெள்ளை கலருக்கும் இடையில உள்ள கிரே கலரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் காமா கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா லோ பிரைட்னஸ்ல இருந்து ஹை பிரைட்னஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் காமா கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். லோ பிரைட்னஸ் அப்படின்னா டார்க் இமேஜ், அதாவது பியூர் பிளாக். ஹை பிரைட்னஸ் அப்படின்னா பியூர் ஒயிட். ஸோ இந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில உள்ள வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் காமா கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டார்க் பிளாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒயிட் கலரை நோக்கி போய் லாஸ்ட்டாக பியூர் ஒயிட்டாக தெரியுது. ஸோ இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணுற வேலையை தான் இந்த காமா ஐசி பண்ணுது. இந்த காமா கரெக்ஷனோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1.0, 1.8, 2.5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 இமேஜையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோடைய டெப்த்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் மாறுபடும். இந்த காமா ஐசியில் நிறைய டைப் இருக்குது. அதாவது கம்பெனிக்கு கம்பெனி பின் கான்ஃபிகரேஷன் மாறுபடும். ஆனால் எல்லா காமா ஐசியுமே சேம் ஆப்ரேஷன் தான். சில ஐசியில் 14 சேனல் அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும், சில ஐசியில் 10 சேனல் அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும், சில ஐசியில் 12 சேனல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு BUF 20800 இந்த ஐசியை பார்த்தீங்க அப்படின்னா 20 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் ஒரு விகாம் அவுட்புட் இருக்கும். ஸோ உங்கள் போர்டில் என்ன ஐசி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காமா ஐசி வோல்டேஜ் ஒன்று ஏறு வரிசையில் இருக்கும், இல்லைன்னா இறங்கு வரிசையில் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பிளாக் கலர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இதனால தான் நம்ம காமா ஐசியில் 0.5 வோல்ட்ல இருந்து 14 வோல்ட் வரைக்கும் அதிகமாகிட்டே போகும். இப்போ இதில் நடுவில் திடீர்னு ஏதாவது ஒரு வோல்டேஜ் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ காமா ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். இந்த காமா ஐசியில் நிறைய டைப் இருக்குது. அதாவது BUF 12800, AS15F, HX 8915A, SL 10141 இந்த மாதிரி நிறைய ஐசி இருக்குது. இப்போ இதில் நம்ம மோஸ்ட் காமனான ஐசி AS15F இந்த ஐசியை பற்றி பார்க்கலாம். இதில் AS15F, 15GUH, AS15HF, AS15AF இது எல்லாமே சேம் பின் கான்ஃபிகரேஷன் தான். இந்த காமா ஐசியில் ஏதாவது ஒரு ஐசி ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஃபேமிலியில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் பின் கான்ஃபிகரேஷன் தான். இந்த AS15G காமா ஐசி 14+1 சேனல் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது 1லேருந்து 14 வரைக்கும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜை அவுட்புட்டில் கொடுக்கும். ப்ளஸ் ஒரு விகாம் அவுட்புட் வோல்டேஜையும் இது அவுட்புட்டில் கொடுக்கும். இதனால தான் 14+1 சேனல் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த காமா ஐசியோடைய இன்புட் அவுட்புட் வோல்டேஜ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டிசி டு டிசி ஐசிலேருந்து வரக்கூடிய AVDD வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டுக்கு இன்புட்டாக கொடுத்து V ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக மாற்றப்படுது. இந்த V ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பல சீரீஸ் ரெசிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுத்து இந்த ரெசிஸ்டர்ல இருந்து 14 வகையான ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன்புட்டா இந்த காமா ஐசிக்கு கொடுக்கப்படுது.
இந்த ஒவ்வொரு இன்புட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் ஒவ்வொரு பஃபர் ஐசிக்கு இன்புட்டாக போகும். பஃபரில் இருந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஐன்ற இன்புட் இந்த பஃபருக்கு போயிட்டு ஏஓன்ற காமா அவுட்புட்டாக நமக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் பிஐ இன்புட் பிஓ அவுட்புட், இந்த மாதிரி என்ஐ இன்புட்ல இருந்து என்ஓ அவுட்புட் வரைக்கும் நமக்கு இருக்கு. பிளஸ் விகாம் இன்புட் பஃபர் ஐசிக்கு இன்புட்டாக போயிட்டு விகாம் அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. இந்த ஐசியில் 8, 15, 22, 30, 43, 45 இது எல்லாமே விடிடி இன்புட் வோல்டேஜ். அடுத்து 7, 21, 31, 44, 46 இதெல்லாம் விஎஸ்எஸ், அதாவது கிரவுண்டு. ஸோ மீதி உள்ள ஏஐலேருந்து என்ஐ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்புட் வோல்டேஜ். அதே மாதிரி ஏஓல இருந்து என்ஓ வரைக்கும் காமா அவுட்புட் வோல்டேஜ். இப்போ காமா ஐசிலிருந்து வந்த 14+1 அவுட்புட் வோல்டேஜும் சோர்ஸ் டிரைவருக்கு இன்புட்டாக போகும். சோர்ஸ் டிரைவ்ல இருந்து டிஎஃப்டி எல்சிடிக்கு இன்புட்டாக போயிட்டு நமக்கு ஸ்க்ரீனில் கலராக டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம டிவியில் கலரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அடுத்து காமா ஐசிலிருந்து அவுட்புட் வோல்டேஜ் ஆர்டராக வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த காமா ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்னா கலர் டல்லாக தெரியும், இல்லைனா ரொம்ப பிரைட்டாக தெரியும், இல்லைனா சோலரைஸ்டு இமேஜ் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா காமா ஐசியை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கலரில் வர்ற ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.